வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 11 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 660 ஜப்பான் நாட்டின் பேரரசர் ஜிமுவால் நிறுவப்பட்ட பாரம்பரியமான நாள் இதுவென அறியப்படுகின்றது. கிபி 55 ரோம் நகரில் ரோம பேரரசின் பதவிக்கு உரிய பிரித்தானிக்ஸ் இளவரசர் மர்மமான முறையில் இறந்து போனதால் நீரோ பேரரசராக வருவதற்கு வழிவகுத்தது. கிபி 244 சிப்பாய்களின் கிளர்ச்சியை அடுத்து மெசபத்தோமியாவில் பேரரசர் 3ஆம் காடியன் கொல்லப்பட்டார். 1534 இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னர் இங்கிலாந்து திருச்சபையின் உயர் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். 1626 எத்தியோப்பிய திருச்சபையின் தலைமை பீடமாக ரோம் ஆட்சி பீடத்தை பேரரசர் 1ஆம் செசேனியஸ் அறிவித்து கத்தோலிக்கத்தை எத்தியோப்பியாவின் அரச சமயமாக மாற்றினார். 1659 கோப்பன்ஹேகன் மீது ஸ்வீடன் படைகள் நடத்திய தாக்குதல் பெரும் இழப்புடன் முறியடிக்கப்பட்டது. 1790 அடிமை முறையை ஒழிக்குமாறு நண்பர்களின் சமய சமூகம் அமெரிக்க காங்கிரஸில் முறையிட்டது. 1794 அமெரிக்க மேலவையின் 1வது அமர்வு பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது. 1802 சின்னமருது மகன் துரைசாமி உட்பட 73 பேர் மலேயாவின் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவிற்கு இன்றைய பினாங்கு நாட்டிற்கு அனுப்பப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர். 1823 மால்டாவில் வல்லட்டா நகரில் கிறிஸ்துவ கோவில் ஒன்றில் இடம்பெற்ற களியாட்ட விழா நெரிசலில் 110 மாணவர்கள் உயிரிழந்தனர். 1826 லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி லண்டன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. 1855 காசா ஐலு எத்தோப்பியாவின் பேரரசராக 3ஆம் தெவோதிரஸ் என்ற பெயரில் முடிசூடினார். 1856 அவத் ராஜ்யத்தை பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம் கைப்பற்றியது. அவத் மன்னர் வாஜித் அலி ஷா கைது செய்யப்பட்டு பின்னர் கொல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். 1861 அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அடிமைகள் விவகாரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் நேரடியாக தலையிடுவது இல்லை என அமெரிக்க கீழவை ஏகமனதாக முடிவு செய்தது. 1873 ஸ்பானிய மன்னர் 1ஆம் அமேதியோ முடி துறந்தார். 1929 வாத்திக்கன் நகரை உருவாக்குவதற்கான உடன்பாட்டை இத்தாலியும் திரு ஆட்சி பீடமும் எட்டின. 1933 மகாத்மா காந்தி ஹரிஜன் என்ற பத்திரிகையை தொடங்கினார். 1938 பிபிசி தொலைக்காட்சி தனது 1வது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பியது. 1943 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க தளபதி டுவைட் டி ஐசனோவர் ஐரோப்பாவில் நேச நாடுகளின் இராணுவத்திற்கு தலைமை தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1953 சோவியத் ஒன்றியம் இஸ்ரேல் உடனான அனைத்து தூதரக உறவுகளையும் துண்டித்து கொண்டது. 1959 தெற்கு அரபு அமீரகத்தின் கூட்டமைப்பு பின்னர் தெற்கு யமன் ஐக்கிய ராஜ்யத்தின் காப்பு நாடாக உருவாக்கப்பட்டது. 1960 சீன எல்லையில் நடந்த தாக்குதல் ஒன்றில் 12 இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். 1964 கிரேக்கரும் துருக்கியரும் சைப்ரஸின் லிமோசோல் நகரில் போரிட்டனர். 1971 பனிப்போரில் பன்னாட்டு கடற்பரப்பில்
அணுக்கரு ஆயுதங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஐக்கிய ராஜ்யம், சோவியத் ஒன்றியம் உட்பட 87 நாடுகள் கையெழுத்து இட்டன. 1973ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் வியட்நாமில் இருந்து முதல் தொகுதி அமெரிக்க போர்க்கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். 1978ஆம் ஆண்டில் அரிஸ்டாட்டில், வில்லியம் ஷேக்ஸ்பியர், சார்லஸ் டிக்கன்ஸ் ஆகியோரின் படைப்புகளை தடையை சீனா தளர்த்தியது. 1979ஆம் ஆண்டில் அயத்துல்லா கொமேனியின் தலைமையில் ஈரானிய புரட்சி வெற்றி பெற்றது. 1990ஆம் ஆண்டில் 27 ஆண்டுகள் சிறைவாசத்தின் பின்னர் நெல்சன் மண்டேலா கேப் டவுன் விக்டர் வெஸ்டர் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்றார். 1996ஆம் ஆண்டில் இலங்கை இராணுவத்தினரால் குழந்தைகள் உட்பட 26 பேர் திரிகோணமலை கிளிநொச்சி பகுதியில் குமாரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டு 30 பேர் காயமடைந்தனர். 1997ஆம் ஆண்டு ஹபிள் விண்வெளி தொலைநோக்கியை பழுதுபார்க்கும் டிஸ்கவரி விண்ணோடம் விண்ணுக்கு புறப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் புளூட்டோ நெப்டியூனின் சுற்றுவட்டத்தை தாண்டி சென்ற இவ்வாறான நிகழ்வு மீண்டும் 228 ஆண்டுகளின் பின்னரே நிகழும் என கூறப்பட்டது. 2008ஆம் ஆண்டு கிழக்கு தைமூர் கிளர்ச்சி படைகளின் தாக்குதலில் அரசு தலைவர் ஒசே ரமோஸ் ஓர்டா படுகாயமடைந்தார். கிளர்ச்சி தலைவர் அல்பிரடோ ரெய்னாடோ கொல்லப்பட்டார். 2011ஆம் ஆண்டில் அரேபிய வசந்தத்தின் நிகழ்வாக ஓசுனி முபார்க்கை பதவி விலகக் கோரி எகிப்திய புரட்சி ஆரம்பமானது. 2013ஆம் ஆண்டில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மூப்பு காரணமாக 2013 பிப்ரவரி 28இல் பணி துறப்பதாக வாட்டிக்கன் அறிவித்தது. 2014ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவின் கிழக்கே சரக்கு விமானம் ஒன்று மலைப்பகுதியில் வீழ்ந்ததில் 77 பேர் உயிரிழந்தனர். 2017ஆம் ஆண்டு வடகொரியா நாடானது ஜப்பான் கடல் பரப்பின் மேலாக ஏவுகணையை ஏவி பரிசோதித்தது. 2018ஆம் ஆண்டில் சரதோவ் ஏர்லைன்ஸ் விமானம் மாஸ்கோ அருகே வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 71 பேரும் உயிரிழந்தனர். மேலும் பிப்ரவரி 11ஆம் நாளானது கத்தோலிக்க திருச்சபையின் உலக நோயாளர் நாளாகவும், ஐக்கிய அமெரிக்க நாட்டில் கண்டுபிடிப்பாளர் நாளாகவும், ஜப்பான் நாட்டில் தேசிய நிறுவன நாளாகவும், கமரூன் நாட்டில் இளைஞர் நாளாகவும், சர்வதேச அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.